ஏய் வைக்கிறேன். அப்ப யார் உன்னை காப்பாத்துறான் நானும் பாக்குறேன். இதுக்கெல்லாம் பயப்பட வேணாம் இல்ல. போலீஸ் வந்தா போது. ஏங்க அதான் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாருல்ல, திரும்ப எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. வாங்க வாங்க. ஏம்பா அந்த பொருள்லாம் வந்து வாங்கிப்பா. சார் ஒரே ஒரு என்ன இல்ல சார், அப்படி என்ன கேட்டா சார் சொல்லுங்க சார். உங்க இன்ஸ்பெக்டர் என் கேஸ்ல உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்டுட்டு இந்த மாதிரி கேக்குறான் தம்பி. நீங்க அவனை அடிச்சது தப்பே இல்ல சார். இதான் அடிச்சடியா அவனே திரும்ப வரமாட்டேன் சார். சரி வந்து பொருளை வாங்கிப்பா. சரி சார் நீங்க போங்க சார், வந்துடுறேன் சார். மீனா அவன் என்ன கேட்டிருக்கான் தெரியுமாங்க? சாரி தாத்தா, ஆனா யாருக்குமே நீங்க எங்க இருக்கீங்கன்னு சரியா தகவல் தெரியல. நாங்களாம் இருந்தோம், உங்களை விட்டுட்டோம். என்ன மன்னிச்சிருங்க. செஞ்ச நல்ல காரியத்தினால எங்களுக்கு ஒரு உறவு கிடைச்சிருக்கு. என்ன தாத்தா சொல்றீங்க? யார் இவரு? இவங்க ரெண்டு பேரும் நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம். குடும்பத்துல நடந்த ஒரு சின்ன பிரச்சனைனால இவங்க ஊரை விட்டு வந்துட்டாங்க. இந்த எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியாம இருந்தோம். அப்பதான் ஒரு பாட்டிக்கு அடிபட்டிருக்கு, பிளட் வேணும்னு ஒரு வீடியோவை பார்த்தோம். ஆமா முத்து, இவன் என் பேர முறைதான்ப்பா, பேரு சேதுப்பா. இவங்க அம்மா சொந்தமெல்லாம் இருந்தா இவங்களை இப்படி தனியா விட்டுட்டீங்களேங்க. தப்புதாங்க. அதான் இப்ப தேடி வந்துட்டாங்கல்ல, அவங்க தேடி வந்திருக்கீங்க பாத்தீங்களா, ரொம்ப சந்தோஷங்க. தாத்தா சொன்னாருங்க, நீங்க ரெண்டு பேரும் தான் இவங்களை நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னு. போய் சேர்ந்திருப்போம்பா. இந்த புண்ணியவதியினால தான்ப்பா நாங்க இன்னும் இருக்கிறோம். தாத்தா அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேல இவங்க இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம். நான் இவங்களை எங்க ஊருக்கே கூட்டிட்டு போயிடுறேன். உங்களுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். இந்த வயசான காலத்துல இவங்களுக்கு திரும்பவும் இப்படி ஒரு உறவு கிடைச்சிருக்குல்ல. மீனா ஒரு உறவு தாத்தாக்கும் பாட்டிக்கும் மொத்த சொந்தமும் திரும்ப கிடைக்க போகுது. பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லம்மா போங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்படியா? அப்போ நாங்க பணம் கட்டிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரோம். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நான் பணத்தை எங்க தாத்தா பாட்டிக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. இத்தனை நாளுக்கு அப்புறம் இவங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. அது போறீங்க. இப்படி எல்லாம் உறவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தாத்தா பாட்டி இவரு உங்களை நல்லா பார்த்து வரணும், எனக்கு நம்பிக்கை வந்து. ஊருக்கும் வாங்க, நானும் ஏதாவதுனா அப்பப்ப உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். கண்டிப்பா வருவேன். நான் ஃபோன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகேங்க. தாத்தா எடுத்துக்கோங்க, கொடுங்க. இங்க பாருங்க. போதுமா? இருக்கட்டும் பாட்டி, நாங்க இதை உண்டியல்ல சேர்த்த பணம் உங்களுக்காக தான் கொண்டு வந்தோம். உங்க பேட்டி கொடுக்கறேன்ல, இந்த சரிப்பா. வரமாடி அண்ணே, பாத்துக்கோங்க. கண்டிப்பா போயிட்டு வரோம். என்ன தாத்தா இது? இது நம்ம கடைக்கு ஒரு பொண்ணு செருப்பு தைக்க வந்தது. செருப்பு தச்சிட்டு போகும்போது எனக்கு போயிடுச்சு. இந்த போனை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. நீ பார்த்து விசாரிச்சு எப்படியாவது கொடுத்துறேன்ப்பா. கண்டிப்பா. இதுக்கு மேல அவங்களை தனியா விட்டுறாதீங்க, நல்லா பாத்துக்கங்க. நிச்சயமா. சரி, வரேன். ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். சரிங்க. வாடாமத்து விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லப்பா, அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பாராட்டினாருப்பா. ஏங்க இவன் என்ன நல்லது பண்ணியா உள்ள போனாருப்பா? அது மட்டுமா சொன்னாரு? இனிமே அதிகமா கோவப்படாதன்னு சொல்லிருக்காரு மாமா. உன் கோவம் தான் உனக்கு எதிரி. டேய், எதுக்கு என்ன பத்தி சிரிக்கிற? ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? உன்னை பத்தி விசாரிக்கவா? நீ வா, உட்காரு, வா சொல்றவா. வாப்பா, சும்மா இருடா. நீ உட்காருப்பா. இவனுக்கு என்ன என் மேல அவ்வளவு அக்கறையா இருக்க போகுது? அவன் பணத்தை எடுத்துட்டு ஓடணும் பத்தி விசாரி. டேய் என்னடா சொல்ற? மனோஜ் அடிச்சாங்களா? மனோஜ் நிஜமாவாடா? ஆமாமா. ஆண்டி, அவங்க பணத்தை பத்தி கேட்க போனதுக்காகலாம் அடிக்கல. இவர்தான் தேவையில்லாம கேள்வி கேட்டாரு, அதுக்காக தான். பா, அலிபாபா படத்துல வர்ற மந்திர மாதிரி போலீஸ்காரர் காதுல ஒண்ணு சொன்னான். ஏய், ஏன் உன்னை அடிச்சாங்க? அது வந்துப்பா, ஏய் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. உன் விஷயத்துல பாதிக்கப்பட்டது நீ. உன்னையே அடிச்சாங்க. எதுக்கு? அங்க என்னடா பாக்குற? என்ன சொன்னேன்னு சொல்லு. அது அடங்க. என்னங்க நீங்க? ஏங்க இவன் என்ன செஞ்சா? இன்னும் 4 போட்டுருக்கணும். அப்படி என்ன கேட்டான்னு இவனை அடிக்கிறீங்க? அத வேற நான் சொல்லணுமா? எதுக்காக உன்னை அடிச்சாங்க? டேய் டேய் மனோஜ், சொல்ற மாதிரி விஷயமா இருந்தா நான் சொல்ல மாட்டேனா? இப்படி அடி வாங்கினா தான் அவனுக்கு உரைக்கும். உதவி பண்றதெல்லாம் சரி, போலீஸ் கிட்ட எல்லாம் தகராறு வச்சுக்காத. சரி, ஜாக்கிரதை. மனோஜ் அப்படி என்னதாங்க கேட்டான்? போட்டெல்லாம் கொடுக்கலங்க. நீங்க மாமா சொன்னா மட்டும் தான் கேப்பீங்க, அதான் சொன்னேன். போலீஸ்காரங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை வேண்டாங்க. எப்படிங்க பொருள் எல்லாம் இவ்ளோ அசால்ட்டா விட்டுட்டு போறாங்க? வச்சிருந்தீங்க. ஆமா, எந்த மாதிரி தான் இருக்கு. என் கூட ஆர்ஜ் இல்ல. ஆமாங்க, ஆனா இந்த போன் எப்படி தாத்தா கிட்ட?
அதான் அவர் சொன்னார்ல. யார் வெளியிட்டதுன்னு தெரிஞ்சிடும். கரெக்ட்டுப்பா, சூப்பரா யோசிச்சிருக்கப்பா. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா எப்படி வீடியோ வெளியே வந்துச்சுன்றது தெரிஞ்சிருப்பா. ஃபோன் கட்சிச்சுல, இதை வச்சிருந்தாலும் ஏய் சொல்லா. ஏய் முத்து, ஏன்னா நம்ம பார்த்து ஒரு 4 வருஷம் இருக்குமா? ஏய் ஆமாண்டா, கடைசி நம்ம ஜேவரன்ட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்தது இல்ல. ஆமா. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கேள்விப்பட்டேன். சொல்லவே இல்ல. கல்யாணம் ஆகி ரொம்ப நாள். ஏதோ பிடிக்காத கல்யாணமாமே, ஒரே ஃபைட்லாம் சொன்னாங்க. ஏண்டா இந்த நியூஸ்ல போ பிடிச்சிச்சு. ஏய் எல்லாம் செட் ஆயிடுச்சு போல. சூப்பர்ரா. சொல்லிட்டே இருப்பாங்க. நானும் உருப்படாம குடிச்சிட்டு தான் சுத்தி தெரிஞ்சேன். அதெல்லாம் வேற. ஆனா அந்த வீட்டுக்கு நான் இது எல்லாமே அவ வர்ற வரைக்கும் தான்டா. யாரு? என் பொண்டாட்டி மீனா சொல்றேன். நான் உனக்கே தெரியும்ல. தெரியும் தெரியும். எல்லாத்தையும் மாத்தணும். எல்லாத்தையும் மாத்திட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன். என் வீடு நல்லா இருக்குது. ஏய் பொண்ணு செட் ஆயிடுச்சா? எங்கடா, நானும் தேடிட்டு தான் இருக்கேன். சூப்பர் பொண்ணு, உன்னை தேடி வருவா பாரு. என் வாழ்க்கைலாம் அப்படி மாறும்னு நான் நினைச்சேன். நீ சீக்கிரமா பாப்ப. நண்பன் நான் சொல்றேன். நீ சொல்றது அப்படியே பழகிட்டேன்டா. ஏய் நீ சாப்பிட்டியா? உனக்கு எடுத்துட்டு வரவா? என்னடி பசிக்கலையா? ஏன் கால் பண்ணியா? அத நான் கேக்கல. முத்துவோட போனை என்ன பண்ண? முத்து? ஆமா. எங்க? பசிபிக்கா இல்ல அட்லாண்டிக்கா? மூர்ல இருக்க கடல்ல தான் போட்டேன். நம்ம ஊர் கடல்னா நம்ம பெசன்ட் நகர் பீச்ல தான். ஆமா, கடல்ல என்ன இருக்கு? மெரினமா போட்டேன். அது இந்நேரத்துக்கு ஸ்ரீலங்காக்கே போய் சேர்ந்திருக்கும். அப்ப நீ கடல்ல தான் போட்ட. என்னடி ஆச்சு? உன்கிட்ட நான் படிச்சு சொன்னேன்ல, போனை கடல்ல தூக்கி போய் சொல்லாத வித்யா. நீ கடல்ல தூக்கி போட்ட போன் எப்படி முத்து கையில கிடைச்சது? நீ போனை என்ன பண்ண? உண்மையை சொல்லு. அழில எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. எங்க மிஸ் ஆச்சுன்னே தெரியல. அப்புறம் எதுக்கு என்கிட்ட கடல்ல போட்டேன்னு? நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லடி. நான் சொல்றது கொஞ்சம் பேசாத வித்யா. என்கிட்டயே போய் சொல்றல, சரியான வேஸ்ட் நீ. இந்த மாதிரி ஒரு சின்ன வேலை கூட தப்புதான், தெரியாம நடந்துருச்சு. அதுக்காக நீ இந்த வார்த்தையெல்லாம் விடாத. ஏய் நீ பேசுறியா? இந்த உலகத்திலேயே உன் அளவுக்கு வேற யாராலையும் போய் சொல்லிருக்க முடியாது. விட்டுட்டேன். அதுக்கு என்னமோ ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன நான் வேஸ்ட்னு இப்பதான் உனக்கு தெரியுது. தப்பு பண்ணிட்டு சமாளிக்காத. அட்லீஸ்ட் அதை என்கிட்டயாவது சொல்லிருக்கணும்ல. நான் சொல்லாத சொல்றதெல்லாம் செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நீ 1000 ஃப்ராட் வேலை பார்த்துட்டு இருக்க. பாக்காத, எனக்கும் கோவம் வரும். ஏதோ நான் உன்கிட்ட வேலை பார்க்குற மாதிரி அதிகாரமா நான் உன் கூட நிக்கணுமா? நீ செய்யற பாவத்துல பாதியை ஏன் தலையில எடுத்து வைக்க தெரிஞ்சு நீயும் இப்படி பேசுறல? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி. இத்தனை நாள் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணப்போ நான் உனக்கு ஏதோ உன் லைஃப்ல மட்டும் தான் பிரச்சனை இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க. உன்ன மந்தோ எல்லாத்துலயும் நான் உன் கூட இருந்தேன். இப்ப சொன்னியே நான் உன் ஃப்ரெண்டுன்னு. அந்த உபச்ச ஆள் மாதிரி வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. வித்யா, நீ என்கிட்டயே போய் சொல்லிருக்க. ஃப்ரெண்ட் இப்படிதான் போய் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ஓவரா பேசுற. என்னடி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? அது உன் பிரச்சனை. ஓ, இப்ப அது ஏன் பிரச்சனை இல்ல? இப்படிலாம் வந்து பேசுவியா நீ? ஏன் தப்புதான். என்ன ஆனாலும் நீ இருக்க சிட்டதே தப்புதான். ஹலோ, அத நான் சொல்லணும். உன்னை சுத்தி இருக்க எல்லாரையும் நீ ஏமாத்தி. நம்ம அவங்களா? அப்போ அவங்க தான் வீடியோ வெளிய விட்டுருப்பாங்கன்னு சொல்றீங்களா? உன்னை விட்டுட்டு போனது ரோஹிணியா தான் இருக்குமா? இருக்கலாம். இல்லனா அந்த பார்லர் மோட பார்த்தா தெரியலையா? போன் தொலைஞ்சு போன என் பழைய போன். ட்ரை பண்ணு. ஒருவேளை மாமா வந்தே வந்துருவேன். வந்து உனக்கு பக்கத்தில் இப்போ ட்ரை பண்ண அந்த ஏரியா கண்டிப்பா. ஆமா, அதனால ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை உனக்கு ஏதாவது இதாக இருந்ததுன்னா நீங்கள் இப்போ ஹெல்ப் பண்ணி நான் பார்த்து. ரைட்மா, ரைட். வெயிலாக தான் இருக்கு. படித்துறை பார்த்துக்கோங்கம்மா. ஜெயப்பூர் அர்மன் கட்டினார் படித்துறை இந்த 2 புள்ளி இருக்க பார்த்துக்கோங்க. மேலே பார்த்துக்கோங்க. கோயில் மாதிரி வீட்டு 2 புள்ளி இருக்குங்கன்னா காட்டு அவருக்கு அவங்க இங்கே பாருங்க 2 புள்ளி இருக்கு. மேலே
வெளியே போயிருக்காங்களா? அத்தை எங்க போயிருக்காங்க? என்னவா முருகனவா? மோதி கட்டினாரு மோதி கட்டினாரா? மோதி கட்டினார மண்ணை உடச்சு போட்ல போயிட்டு இருக்கோம். பாரு காசி பாரு, இது எப்படி மோல இதாங்க இது